அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம எழுத்துக்களை எழுதுகின்ற போது எண்கள் 25, 26, 27 இது மாதிரி எழுதுகிறோம். அப்போ எழுதுகின்ற போது 24 அப்படின்னு எழுதுகிறாங்க சில பேர். அதை 24 அப்படிங்கிறது தான் சரியான தமிழ். அப்படி தான் எழுதணும். 28 28 அல்லது அதை சேர்த்து 28 அப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். 28 அப்படி பிரித்தும் சொல்லலாம், 28 அப்படின்னு சேர்த்தும் சொல்லலாம். அதே போல் 120 100 அப்படிங்கிறது 120 அது மாதிரி வரணும். அதுதான் சரியான தமிழ். இப்போ இந்த 20 அப்படின்னு எப்படி வந்தது, எப்படி இந்த தவறு வந்தது அப்படின்னா 22லேருந்து வந்துச்சு. 20 கூட்டல் 2 22. அந்த தூக்கும் ஈயும் தூ ஈ ரெண்டும் சேரும்போது தீயாக மாறுது. இந்த இடத்துல 22 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 22ன்னு வந்தனால அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் அப்படி தவறாக வந்துடுச்சு. 24 25 எல்லாம் தீ வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி சொல்லணுங்கிறத பாருங்கள். 21 அதை சேர்த்து சொல்லும்போது 21 அப்படின்னு சொல்லலாம். 22 22 22 அல்லது 22 அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். 23 அது சேராது, 23 அப்படி தான் இருக்கும். 24 அதுவும் சேராது, மற்றதெல்லாம் சேருது பாருங்கள். 25 அப்படி தனியாக சொல்லலாம், அல்லது 25 அப்படி சொல்லணும் சேர்த்து. 26 27 27 28 28 29 29 இப்படி சேர்த்து சொல்லலாம் அல்லது பிரித்து சொல்லலாம். ஆனால் 20 அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம நல்ல விதமாக கவனித்து எழுதணும். ப்ரூஃப் ரீடிங் செய்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இதை கவனிக்கணும். 22 இதில் தான் அந்த பிழை ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொன்னோம். அதை கவனிச்சுக்கோங்க. ஆனால் 22ங்கிறது சரியானது. அதுக்கு பிறகு வரக்கூடியதெல்லாம் 20 அப்படின்னு தூ வச்சு வரணும். அதை கவனிச்சுக்கோங்க. இப்போ எண்ணோடு எண் சேருகின்ற போது அதை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். 1 கூட்டல் 1 ஒவ்வொன்று அப்படின்னு அதை சேர்த்து எழுதணும். 2 கூட்டல் 2 22. 3 கூட்டல் 3 மும்மூன்று. 4 கூட்டல் 4 நன்னான்கு. 5 கூட்டல் 5 ஐந்தைந்து. 6 கூட்டல் 6 ஆறாறு. 7 கூட்டல் 7 ஏழேழு. 8 கூட்டல் 8 எட்டெட்டு. 9 கூட்டல் 9 ஒன்பதொன்பது. இப்போ இதை பிரித்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு நம்ம சொல்கிறோம். 2 2ஆக பிரிச்சுக்கோங்க, 3 3ஆக பிரிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது மும்மூன்றாக நன்னான்காக பிரித்து கொள்ளுங்கள், 5 5ஆக பிரித்து கொள்ளுங்கள், 6 6ஆக பிரித்து கொள்ளுங்கள், 7 7ஆக 7 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 7 ஜென்மம். அப்போ 7 7ஆக பிரித்து கொள்ளுங்கள், 7 7ஆக பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணிக்கையை சேர்த்து சொல்லுகின்ற போது இப்படி சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த முறையை நம்ம கையாளணும். இப்போ நம்முடைய தர்ஜுமாக்களில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது திருமறை குரானில் ஃபன்கிஹு தாபலக்கும் மினன் நிசாய் மஸ்னா வசுலாச ருபா அப்படிங்கிற ஒரு வசனம் வருது. அப்போ அதில் என்ன செஞ்சுருக்காங்க, 2 2ஆகவோ மும்மூன்றாகவோ அது வரையும் சரியாக செஞ்சுருக்காங்க. 4 4ஆகவோ அங்கே பிரிச்சுட்டாங்க. ஒன்று எப்படி சொல்லணும், 2 2ஆகவோ 3 3ஆகவோ 4 4ஆகவோ அப்படி சொல்லியிருக்கணும். அல்லது 2 2ஆகவோ மும்மூன்றாகவோ நன்னான்காகவோ மனம் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். ரெண்டும் இல்லாமல் பாதி பாதியாக சொல்லியிருக்காங்க.
2 மும்மூன்றாகவோ அங்கே சேர்த்துட்டு 4 அங்கே பிரிச்சுட்டாங்க. அதை எப்படி வரணும்? நன்னான்காக, 5 6 அப்படின்னு அந்த எண்ணிக்கை வருது. அப்போ 4 அப்படின்னு சொல்லும்போது நன்னான்காக அப்படின்னு அதை சொல்லணும். அப்போ 2 தர்ஜுமா எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அதை நம்ம திருத்திக்கலாம். இனி வரக்கூடிய ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடியவங்க இதெல்லாம் திருத்திக்கலாம். அப்போ மனிதர்களை ஒருவர் 2 பேர் 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லுகின்ற போது அதை எப்படி மிக எளிதாக சொல்வது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவர், ஒரு ஆள், ஓர் ஆளுக்கு ஒருவர். ஈராள் 2 பேர் அப்படின்னு 2 பேர் அப்படின்னு நீட்டமாக சொல்கிறோம்ல, 2 பேர், 2 மனிதர்கள் அப்படி, அதை தான் இருவர் அப்படின்னு சொல்கிறோம். 3 பேர் அப்படிங்கிறதா மூவர் அப்படின்னு சொல்கிறோம். 4 பேர் அப்படிங்கிறத நால்வர். 5 பேர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஐவர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு தவறிழைப்பார்கள், அதுக்கு பிறகு தெரியாது. அப்போ அறுவர் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ். எழுவர், எண்மர், ஒன்மர், பதின்மர். அதை பதின்ம வயது அப்படிங்கிறோம். பதின்ம வயது அப்படின்னு சொன்னாக்கா 10லேருந்து 19 வரையும் வரும் பதின்ம அதெல்லாம். அப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ மூவர், 3 பேர் அப்படின்னு சொல்கிறத மூவர்னு எளிதான தமிழில் நம்ம சொல்லலாம். அதே போல் இங்கே இருவருங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நிறைய பேர் இருவர்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இருவர் என்பதே 2 பேரை குறிக்குது. அப்போ கல் தேவையில்லை, அங்கே கல் விகுதி தேவையில்லை. இருவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, இருவர் அப்படின்னு சொல்லணும். மூவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, மூவர் சொன்னாவே போதும். அப்போ இதை நம்ம கவனித்து இதை பயன்படுத்தணும். அப்போ 9 பேர் அப்படிங்கிறத நீட்டமாக சொல்கிறதுக்கு, நீளமாக ஒரு வாக்கியத்தை சொல்கிறதுக்கு ஒன்மர் அப்படின்னு சொல்லலாம். பதின்மர், 10 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிற போது பதின்மர் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த எண்ணிக்கையும் நம்ம சரியாக கவனிச்சுக்கணும். ப்ரூஃப் ரீடிங் செய்கிறவங்களுக்கும் தர்ஜுமா செய்யக்கூடியவங்களுக்கும் இது நன்றாக பயன்படும். திருக்குரான்லேயும் அந்த ஒரு கவுஃப் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, அதை எப்படி தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க, சரியான முறையில் செஞ்சுருக்காங்க. குகைவாசிகள் மூவர், 4வது அவர்களின் நாய் என்று சிலர் கூறுகின்றனர். வேறு சிலர் அவர்கள் ஐவர், 6வது அவர்களின் நாய் என்று கூறி மறைவானதை நோக்கி கல் எறிகின்றனர். அவர்கள் 7வர் என்றும் 8வது அவர்களின் நாயாம். இப்போ இதில் பாருங்கள், மூவர், ஐவர், 7வர் அப்படின்னு சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. இதே போல் நம்முடைய வாக்கியங்கள்லையும் நம்ம பயன்படுத்தணும். கீழே அடுத்தது, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் அவர்களின் 4வரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், மற்றவர்களை விவாகரத்து செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்போ இதுவும் அந்த வசனம் இறங்கிய போது, அதாவது 4 பெண்களுக்கு மேலே மணமுடிக்கக்கூடாது என்று அந்த வசனம் இறங்கிய போது நடந்த நிகழ்வு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ஒரு சகாபிக்கு சொன்னாங்க. ஆக 4வர் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கிறாங்க, சரியான தமிழ். இதை நம்முடைய தமிழில் பயன்படுத்தணும். இப்போ அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இதையும் சேர்த்துருக்கிறேன் இந்த பாடத்தில். ஒரு ஆடு அப்படிங்கிறத ஓர் ஆடு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆண் அப்படிங்கிறது ஓர் ஆண். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த ஓர் என்பது வருது அப்படின்னு சொன்னால், தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த உயிரெழுத்துக்கு முன்னால் ஒரு என்பது வந்தால் அதை ஓர் என்று தான் வாசிக்க வேண்டும், ஓர் என்று எழுத வேண்டும். அதை கவனிச்சுக்கோங்க. ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடியவங்க, தமிழாக்கம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பயன்படும். அதில் கவனித்து பயன்படுத்தணும். அப்போ இந்த ஓர் ஆடு என்பது ஆவண்ணா வந்திருக்குது, அது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்களுள் ஒன்று, அதனால் ஓர் என்று பயன்படுத்த வேண்டும். அதே போல் இன்னொன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. 2 என்பது ஈர் என்று மாறுகிறது. இரு ஆடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஈர் ஆடுகள், அதாவது ஈராடுகள் அப்படின்னு அது சேர்ந்துடும். அல்லது 2 ஆடுகள் அப்படின்னு பிரித்து சொல்லலாம். இரு ஆடுகள் சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, அங்கே ஆவண்ணா, அதாவது உயிரெழுத்து வந்திருக்கிறது, உயிரெழுத்துக்களில் ஒன்று ஆவண்ணா வந்திருக்கிறது. அதனால் இரு என்பது அங்கே ஈர் என்று திரிஞ்சிடும். திரிந்து 2 ஆடுகள் அல்லது ஈராடுகள் அப்படி தான் சொல்லணும். இரு ஆண்டுகள், ஈர் ஆண்டுகள், அதை ஈராண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது 2 ஆண்டுகள், ஈராண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள். இப்போ நம்ம சொல்கிறோம் 1000 அப்படிங்கிறத 2000 ஈராயிரம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஈராயிரமாவது ஆண்டு அப்படின்னு சொல்லி. இப்போ 2020, 2020 2020 சொன்னாக்க 2000 அப்படின்னு தெளிவாக சொல்லணும். 2000 சொல்லக்கூடாது, 2000 அப்படி சொல்லக்கூடாது. 2000 அல்லது 2000 இப்படி தான் சொல்லணும். அப்போ தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, அதுக்கு முன்னால் இரு என்ற வார்த்தை ஈர் என்று எழுத வேண்டும். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடியவங்க இதெல்லாம் கவனித்து தான் செய்யணும். இதில் அதாவது விளங்குறதுக்காக இதை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இரு கூட்டல் 5 ஈர் 5, ஈர் 5. அதாவது 10 மாதத்தை வந்து ஈர் 5ன்னு சொல்லிடுவாங்க. 10 மாதம் அப்படிங்கிறத ஈரைந்து மாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஈர் 5 அப்படின்னு சொல்கிறது ஏன் காரணம் என்ன? ஐ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னால் இரு என்பது ஈர் என்று மாறி அது ஈர் 5 அப்படின்னு வருது. இரு 7 அப்படி என்பது ஈர் 7, ஈர் 7, ஈரேழு ஜென்மம், ஈரேழு ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஈர் 7, இரு ப்ளஸ் 6 ஈர் 6, ஈர் 6, 2 ஆறுகள் அப்படின்னாக்கா ஈர் 6. இப்போ வாய்ப்பாடு சொல்லுகின்ற போது ஓரார் 6 ஈராறு 12 அப்படின்னுலாம் வாய்ப்பாடு சொல்லுவாங்க. அப்போ ஈர் 6 2 6. அப்போ 2 அர்த்தமும் இதில் வருது. 6 என்பதுக்கும் அதுதான் ஈர் 6, 2 ஆறுகள் அப்படிங்கிறதுக்கும் ஈர் 6 அப்படின்னு சொல்லலாம். ஆக இப்படி இந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து எழுதணும், நம்முடைய தமிழில் கொண்டு வரணும். ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் கவனிக்கணும். இரு ஆடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 ஆடுகள் ஈராடுகள் அப்படி தான் சொல்லணும். இரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அல்லது ஈராண்டுகள் அப்படின்னு சொல்லணும். இரு உயிர்கள் என்பது தவறு. 2 உயிர்கள் ஈருயிர்கள் அப்படி தான் சொல்லணும். ஆனால் சில நேரத்தில் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் ஓர் என்பதோ ஈர் என்பதோ எந்த இடத்துல வராது அப்படின்னு சொன்னால் தமிழில் இல்லாத சொற்கள், தமிழில் இல்லாத சொற்களை நம்ம தமிழாக ஆக்கி அதுக்கு அதுக்கு முன்னால் ஈ போட்டு எழுதுகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு வந்து ஓர் என்பதோ ஈர் என்பதோ வராது. பாருங்கள், ஒரு ராஜா, ஒரு ராஜா என்பது ஓர் ராஜா அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னால் ஈ இருக்குது என்பதற்காக ஓர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே ரா என்பது தான் வந்து அசல், அதுக்கு முன்னால் ஈ இருக்குது. அது வந்து நம்ம தமிழுக்காக நம்ம போட்டிருக்கோம். அந்த இடத்துல அது அசலான ஈ கிடையாது. இது வந்து அசலான ஈ கிடையாது, தமிழுக்காக ஈ போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போ ஓர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஈர் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 ராஜாக்கள்னு சொன்னாவே போதும். 1 லட்சம் அப்படின்னு சொன்னாவே போதும். ஓர் லட்சம், ஓரி லட்சம் அதை சேர்த்து எழுதிடுது ஓரி லட்சம்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதக்கூடாது. 2 லட்சங்கள் ஈர் லட்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது ஈரி லட்சங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 லட்சங்கள் அப்படி சொன்னால் போதுமானது. ஆக விதிவிலக்கையும் நம்ம கவனிச்சுக்கறணும். இப்போ தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க எத்தனையோ கிதாபுகளை நம்ம பார்க்குறோம், புத்தகங்களை பார்க்குறோம். அதில் இப்படியெல்லாம் பிழை இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆண் ஜின்னை அப்படின்னு ஒரு கிதாபில் படித்தேன். அதில் ஓர் ஆண் ஜின்னை அப்படின்னு ஓர் அப்படிங்கிறத மாற்றிக்கிறணும், ஓர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அவன் அல்லாஹ் தன்னிடமிருந்து உங்கள் மனதுக்கு ஓர் அமைதியை உண்டாக்குவதற்காக சிறியதொரு தூக்கத்தை நல்கினான், தூக்கம் கொடுத்தான் அப்படின்னு வரும். இப்போ இந்த ஓர் அமைதியை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவதற்காக இதை பதிவு செய்கிறேன். ஊர்க்காரர்களாக இங்கே ஒரு இக்கு விட்டு போச்சு, அதனால் அதை போட்டிருக்கிறேன். இக்கு ஊர்க்காரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஓர் குற்றவாளி. அப்போ எங்கே பயன்படுத்தணும்? ஓர் என்பது உயிரெழுத்து இருந்தால் தான் பயன்படுத்தணும். இங்கே கூ என்பது உயிரெழுத்து கிடையாது, அது உயிர்மெய் எழுத்து. அதனால் அந்த ஓர் அங்கே வரக்கூடாது. ஓர் சில நல்லடியார்களுக்கு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் தவறானது. அப்போ ஒரு குற்றவாளி அப்படின்னு தான் வரணும். ஒரு சில நல்லடியார்களுக்கு அப்படின்னு ஒரு என்பது தான் வரணும். ஆனால் இந்த ஒரு சில நல்லடியார்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியமே தவறானது. அதனால் அதை திருத்தி இருக்கிறேன். நல்லடியார்களுள் சிலருக்கு அப்படின்னு தான் அந்த வாக்கியத்தை எழுத தொடங்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும்.
அதுக்கு பிறகு அடுத்தது சேருகின்ற போது இந்த ஒரு என்பது இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து உயிரெழுத்துக்கு முன்னால் வந்தால் அந்த நேரத்தில் கவனிக்கணும். இதற்கு மற்றொரு ஆதாரம் உண்டு அப்படின்னு சொல்லுகின்ற போது இதற்கு மற்றொரு ஆதாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் இங்கே என்ன, மற்று கூட்டல் ஒரு அப்படிங்கிறது இருக்குது. அது ரெண்டும் சேருகின்ற போது மற்றோர் ஆதாரம், ஆவண்ணா உயிரெழுத்துகளில் ஒன்று அங்கே இருப்பதால் மற்றோர் ஆதாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு இன்னுமொரு ஆதாரம் உண்டு, இதற்கு இன்னுமோர் ஆதாரம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இன்னும் கூட்டல் ஒரு அது சேரும்போது இன்னுமோர் ஆதாரம் அப்படின்னு மாறுது. இப்போ இதெல்லாம் கவனிக்கணும். சில பேர் அது இல்லாமல், அதாவது உயிரெழுத்து இல்லாமலேயே ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துவது தவறு. இப்படியோர் படைப்பினை இறைவன் உருவாக்குவதற்கு அடிப்படையானதோர் காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம். அப்போ இதில் இப்படியோர் அங்கே ஒரு தவறு, அடிப்படையானதோர் ரெண்டு இடத்துலையும் உயிரெழுத்து வரல, மெய்யெழுத்து தான் வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும் கீழே பாருங்கள். இப்படியொரு படைப்பை இறைவன் உருவாக்கியதற்கு அடிப்படையானதொரு காரணம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு என்பது தான் இங்கே வரணும், ஓர் என்பது வரக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ளணும். ஆக தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ப்ரூஃப் ரீடிங் நல்ல விதமாக செய்யுங்க. தமிழாக்கம் செய்யக்கூடியவங்க இந்த தமிழையெல்லாம் கவனித்து நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் புத்தகம் மிக சிறப்பாக அமையும். உங்களுடைய புத்தகங்கள் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய முயற்சியும் வெற்றிகரமாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.